ஹே நயனா, சொல்லுடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. நான் நேற்று போய் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக ஒரு நல்ல இடத்துக்கு போனேன். ஆனால் உண்மையுமே போய் சொல்லக்கூடாது, நல்ல இடம் இல்லை அது. ஓகே. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் அந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணி நான் எப்படி இருக்க கேட்டேன். நானும் உனக்கு இந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன், நீ பார்த்துட்டு எப்படி இருக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறியா? என்னால் பார்க்க முடியாது. ஆமால, மறந்துட்டேடி, சாரி. பேமெண்ட்க்கு சொல்ல வச்சுட்டுமா? உடம்ப பார்த்துக்கோ. ஹலோ. ஹே நயனா, இப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நயனா வந்திருக்காடி, பேசுங்க. நான் மட்டும் பேசிவிடுவேன். ஸ்ரீ என்னமோ கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். நயனா எங்கே போகிற? வெளியே முக்கியமான விஷயமா போகிறேன். முக்கியமான விஷயமா? எங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். சொல்லேன்டி, ஏன்டி எங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்க, ஷேர் பண்ண மாட்டேங்க? ஏன் எங்கள் மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை இல்லையா உனக்கு? அதுதான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. எவ்வளோ ஓப்பனாக சொல்கிறா பார்த்தியா? யாராவது ஓப்பனாக சொல்லுவாங்க நம்மக்கிட்ட? நீங்கள் பட்ட ஆட்டோக்காரன் இவ ஒருத்தி போ. சரி சிரியா, அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணி. இது ஒன்றும் கதைன்னு. சிரியா, என்னடி கதை சொன்னேன்? நான் கேட்டால் அவளும் என்ஜாய் பண்ணுவாள். பேய் கதை எங்கே சாத்து பேய் கதை, சீக்கிரம் பேய் கதை சொல்லு சிரியா. எங்கே போனேன்? மீரா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த டைமில் தான் பேசணுமான்னு நினைக்கிறேன். ஏன்னா உச்சி நேரம், அம்மா அப்புறம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. நம்ம தைரியசாலினா இல்லை, மேபி நயனா தைரியசாலியாக இருக்கிறேன். ஏன்னா அவள் தான் எதுவும் பேசாமல் கதை கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கா போல. அதான் எல்லாம் வெயிட் பண்ண. சீக்கிரம் சொல்லுங்களா பேய் கதையை. சீக்கிரம் பேய் கதை. நான் பேய் கதைலாம் கேட்க மாட்டேன், நீங்கள் வேணா பேசிக்கோங்க. சரி, நான் எனக்கு கதை வேணாமா? நம்ம 3 பேர் மட்டும் பேசிப்போம். கதை சொல்லிடி. இந்த கதை என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னது. அவள் ஒரு நாள் ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது அவள் காலை யாரும் சுரண்டுற மாரி வந்திருக்குது. இவ்வளவு யார் நம்ம காலை சுரண்டா சொல்லிட்டு ஏன் போய் பார்த்துருக்கா. அவள் பார்க்கும்போது அடுத்து ஒன்றுமே இல்லைலா. ஆனால் எகெயின் நெக்ஸ்ட் டே எதுவுமே நடக்கும்போது பார்க்கும்போது ஒரு கருப்பு உருவம் கீழே உட்காந்துக்கிட்டு இருந்ததை அவள் பார்த்துருக்கா. அப்போ தான் கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
அது வந்து ஒரு வெளிப்போக்கு, அது காட்டு சேட்டையா அது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எதுவும் கண்ணு தெரியாதவங்க இந்த மாரி ஆளுங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு அந்த சாமியார் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நயனாக்கு வந்து அவள் அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கா. நயனா அது வந்து கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, நடக்க முடியாதவங்க கிட்ட வந்து கச்சூர் பண்ணுமா. நயனா இருக்காத மெயின்லி அதுக்கு வந்து கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, நடக்க முடியாதவங்க கிட்ட வந்து கச்சூர் பண்ணுமா. எனக்கு மட்டும் இது ஒரு கண்ணு தெரியாத இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. தீபாவளி எனக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் நான் மட்டும்தான் அந்த விஷயம் ஒரு அழகான விஷயம் கூட பார்க்க முடியாமல் இருந்தேன். என்னால் பார்க்க முடியலன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா.
இதுக்கப்புறம் நான் வாழ்ந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுக்கப்புறம் நான் வாழ்ந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுக்கப்புறம் வாழ்ந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த உலகத்துல கண்ணு இருந்தோம் பாதுகாப்பு இல்லாம எவ்வளவு மனுஷனுங்க வாழ்றாங்க. அன்னைக்கு எனக்கு கண்ணு தெரியாம இந்த உலகத்துல வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு கண்ணு தெரியாதவங்க மட்டும்தான் தெரியும். கண்ணு தெரியலனாலும் நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிற ஒரே விஷயம் நம்மளுடைய பறவை மட்டும்தான். அது கேட்கறது தனியும் சந்தோஷம். எவ்வளோ கனவுங்க மனசுக்குள்ளே இருந்தாலும் ஆனால் அது வெளிமுகமாக செய்ய முடியாதனால மனசுக்குள்ள பூட்டி வச்சு அவ்வளோ வேதனையை தாக்கிக்கிட்டே இருக்கேன்.
ஹலோம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்குமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. எங்கள் பிள்ளைங்க ஒன்றே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீ பேச. அவங்க நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு நம்ம நல்லா தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஓகே தான், ஒரு பிரச்சனை இல்லை. நல்லா ஓகே தான். எல்லாம் ஓகே தானே? ஒரு பிரச்சனை. பிள்ளைங்கிட்ட பேசலாமா? பேசலாமா? இங்கே தான் இருக்காங்க. இந்த பேசு. ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கணும். பாய். ஃபோன் வச்சுட்டாங்க. நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? யாரு? யாருன்னு கேட்கல. யார்? யாருன்னு சொல்ல போறீங்க இல்லையா? இப்போ நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன். யாரு? யாருங்க?